ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து கிரகங்களால் மேச ராசிக்காரர்களுக்கு பணமழையா இடமாற்றமா இந்த மாதிரி நிறைய முழுமையான பலன்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கான முழுமையான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு 2026 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது, அதை நீங்கள் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் 2026 ராசி பலன்கள் பார்க்கையில் இந்த மாதம் ஏற்றிறக்க நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. மேலும் சவால்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. ஸோ மேச ராசினர் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் தொடக்கத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 5 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் 12வது வீட்லேயும், குரு பகவான் 3வது வீட்லேயும், கேது பகவான் 5வது வீட்லேயும் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இதனால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கரெக்டாக மார்ச்சுடைய 7ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகுது. அந்த மாற்றங்கள் தான் உங்களுக்கு என்னென்ன என்பதை பற்றி விரிவாக சொல்ல போகிறேன். இந்த மார்ச்சில் 7, 8 இந்த 2 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் தான் பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் ஃபஸ்ட்டு பொருளாதார நிலையில் வரவு செலவு கலந்ததாக இருக்க போகுது. அதனால் பொருளாதார நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேச ராசினருக்கு இந்த மார்ச் 7, 8ஆம் தேதியிலிருந்து பொருளாதார நிலையை பார்க்கையில் பணவரவு அதிகமாக இருக்கும், செலவோ அந்த அளவிற்கு இருக்காது. இதனால் உங்களுடைய சேமிப்பு இந்த டைம் உயரும். ஆனால் கொஞ்சம் மாதத்தில் பின்பகுதியில் இந்த நிலையானது தலைகீழாக மாறிவிடும். வரவை காட்டிலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம். இதன் காரணமாக இந்த மாத வரவு செலவு கணக்கை முழுமையாக தீர்மானிக்க வரவு வரும்போது கரெக்டாக மார்ச் 7, 8க்கு பிறகு சேமித்து வைத்துக்கொள்வது நன்மை தரும். எந்த அளவுக்கு சேமித்து வைத்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரவை காட்டில செலவு கட்டுக்கடமாக போகும்போது அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அதனால் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தொழில் வாழ்க்கை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அலுவலகத்தில் வேலை பளு மார்ச் 8லிருந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய நேரத்தை விட கூடுதலாக நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டிய சூழல் உங்களை அறியாமையே ஏற்படும். இதன் காரணமாக போதுமான ஓய்வு இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படலாம். மெயினாக சொந்தமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். அதனால் கடின உழைப்பை போட மறக்காதீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். அதனால் வெளிநாட்டு தொடர்புகள் வைத்துக்குங்க. புதிய முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கும். அதனால் அந்த எண்ணம் மேலோங்கும் போது அந்த எண்ணத்தை நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா உங்கள் காதல், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 8லிருந்து மேச ராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் இனிமையானதாக இருக்கும். ஆனால் பின்பகுதி போக போக காதல் ஜோடிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஆதலால் இருவரும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மேலும் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கக்கூடிய டைமில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். அதுதான் உங்களுக்கு பேசிக்காகவே வேணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடக்கத்தில் சுக்கிரன் 12ஆம் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியானது மார்ச் 7லிருந்து மேச ராசிக்கு சில கசப்பான சங்கடங்களை ஏற்படுத்தும். எனினும் மாத கடைசியில் மீண்டும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து பொறுமையை கடைபிடிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது.
குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். மேலும் குடும்ப உறவினர்களுடைய வருகையும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது குடும்ப ரீதியாக காதல் ரீதியாக இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 8 மேசராசியை பொறுத்தவரையிலும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு படிப்பில் சற்று ஆர்வமானது குறையும். படிக்கும்போதே படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி இப்போருந்தே படிக்க வேண்டும். மேல் படிப்பிற்காக வெளிநாடு வெளியூர் செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த மாதம் இருக்குங்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மார்ச் 8 எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் எடுக்கும்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிறத விட இதுதான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்ம உடல் நல்லா இருக்கும். அதனால் ஆரோக்கியம் எப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் 2ஆம் பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் வெளியிடங்களில் நேரம் கடந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் செரிமான கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தணும். ஸோ எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, இல்லைனா உங்களுக்கு கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. மார்ச் 8 கிரகங்களால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெளிவாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரம் செய்கிறதுனால ரொம்பவே அதிர்ஷ்டத்தை இனி இந்த மார்ச்சில் பெற முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மார்ச் முழுக்க கஷ்டமில்லாமல் வாழ இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரிதாக உதவியாக இருக்கும். சரி வாங்க பரிகாரம் பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயத்தை துவங்குவதாக இருந்தால் மாதத்தில் முதல் நாள் துவங்கலாம். அந்த வகையில் பார்த்தால் இந்த டைம் மார்ச்சில் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வரப்போக கஷ்டத்தில் அந்த இறைவனை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை மார்ச் 8 அன்னைக்கு செய்யுங்க. கஷ்டத்தையும் பாரத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டாம். பிரச்சனையை அழகாக இறைவன் கையில் ஒப்படைப்பதற்கான ஒரு எளிய ஆன்மீக பரிகாரம் இது. இது ஒரு மேஜிக் என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உங்களுடைய வீட்டில் அலமாரி அப்படி இல்லைனா வரவேற்பறை இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 ரூபாய் நாணயத்தை குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து அங்கு ஒரு உண்டியல் வைத்து அதில் போடுங்க. 1 ரூபாய் கூட போடலாம், தவறு கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை செய்து என் கஷ்டத்தை குலதெய்வம் நீயே பார்த்துக்கொள், உன் கையில் ஒப்படைத்து விட்டேன், இதற்கான தீர்வை நீயே சொல்லிவிடு என்று சொல்லி 1 நிமிடம் அந்த குலதெய்வத்தை வேண்டி அந்த உண்டியில் 5 ரூபாயை போடுங்க. உங்கள் வீட்டுள்ள அலமாரி இல்லைனா வரவேற்பறை இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க. இந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் செய்தாவே போதும், உங்களுக்கான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு அனுபவபூர்வமான பரிகாரம். அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட செய்ய சொல்கிறேன். ஸோ இதை செய்து நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி பலனடைஞ்சவங்க இதை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொன்னது நீங்களும் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதுவும் எல்லாமே அப்டேட்டான வீடியோ. அந்த அப்டேட்டான வீடியோவில் எல்லாமே நீங்கள் உங்களுக்கான தாள்கள் எல்லாம் தெரிந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கரெக்டாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே பார்த்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.